ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா OnePlus உடைய Nord 6 வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் பண்ணிவிட்டு அதோடைய ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த 35,000 ஏன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இல்லை எல்லா பிராண்டில் இருந்தும் ஃபோன்ஸோடைய ரேட் எல்லாமே கண்ணாபின்னான்னு ஏறி இருக்குது. அதுவும் வந்து பார்த்தோன்னா 15,000 வாங்கிட்டு இருந்த ஃபோன்னா 20,000 கிட்ட வந்துருச்சு. 20,000 25,000 இருந்ததெல்லாம் 30,000 கிட்ட வந்துச்சு. அந்த 30,000 இருந்ததெல்லாம் 35,000 30,000 அந்த மாதிரி எல்லா இதுலையுமே மினிமம் வந்து ஒரு 4,000 to 5,000 இல்லை 4,000 to 8,000 வரைக்குமே ப்ரைஸ் ஹைக்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட் இப்போது இந்த மாதிரி நிலவரத்தில் தான் வந்து பார்த்தோம்னா OnePlus உடைய Nord 6 வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நான் இப்போ அப்படியே வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிட்டு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். OnePlus உடைய Nord 6 வந்து பார்த்தோம்னா 8GB 256GB வேரியன்ட்டு 39,000 38,999 அப்படின்ற மாதிரி வந்து ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளால் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளால் 35,999 வந்து வாங்கிக்க முடியும். இது உண்மையிலே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக ப்ரைஸ் வைஸ் வந்து தெரியுது. அண்ட் தென் ஸ்பெக்ஸ் வைஸும் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா 12GB RAM வேரியண்ட்டும் இருக்குது. ஆனால் அதுவும் 256GB வேரியன்ட் தான் ஸ்டோரேஜ். 512GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்கலாம். அதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 41,999 அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நம்ம 8256 நம்ம எல்லாருக்குமே தாராளமாக இருக்கும். ஸோ அதனால அந்த ப்ரைஸ் அந்த ஃபோனையே வந்து கம்பேரிசன் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா 3 கலர். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் மின்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா குயிக் சில்வர், அப்புறமா வந்து பார்த்தோன்னா பிச் பிளாக் அப்படின்றது. இதில் இந்த குயிக் சில்வர்னு இருக்குது பார்த்துருக்கீங்களா, இதில் மட்டும் வந்து பார்த்தோன்னா டிசைனில் பேக்கில் கொஞ்சம் சின்னதாக ஒரு கட் அவுட் இருக்க மாதிரி சின்னதாக அப்படியே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மிச்சம் 2 கலர்லையுமே வந்து கிடையாது, வெறும் இந்த கலரில் மட்டும்தான் இருக்குது. 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜரும் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதை தாண்டி இதுக்குள்ளே இருக்க ப்ராசஸர் தான் மெயினான விஷயத்துக்கு வந்து வருவோம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 8S Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா போன வாட்டி Nord 5 வந்து 8S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோடைய சக்ஸஸர் அப்படின்றனால 8S Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போன வருஷத்துலேருந்து இது அப்கிரேடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அப்கிரேட் தான். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே வைஸும் வந்து பார்த்தோம்னா போன வாட்டி 144 ஹெர்ட்ஸில் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 165 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டைமென்ஷன் வைஸ் வந்து கொஞ்சம் டிசைன் வைஸாகவே வந்து கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. Nord 5 கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கட் அவுட்டில் வர டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுதான் உங்களுடைய Nord 15 சீரியஸ்லையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த 15R அப்புறமா 15 இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரியே தான் இந்த Nord 6 சீரியஸ்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த கேமரா பம்போடு இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதோடைய வெயிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் வந்து ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட போன ஜென்ரேஷன்லேருந்து Nord 5லேருந்து இதுக்கு வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் 7 to 8 கிராம் வந்து ஏற்றிருக்காங்க. அந்த 7 to 8 கிராமை கண்டிப்பாக அவங்க எங்கேயாவது எப்படி சொல்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பண்ணுறாங்க. அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற பேட்டரி தான். ஏன்னா Nord 5ல 6,800 mAhக்கான பேட்டரி. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா 9,000 mAh, கிட்டத்தட்ட ஒரு பவர் பேங்க் 10,000 mAh, அதுலேருந்து ஒரு 1000 mAh தான் கம்மி. ஸோ கிட்டத்தட்ட இதுவே ஒரு பவர் பேங்க் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த பவர் பேங்க் மாதிரி இருக்கிற இந்த ஃபோனை இந்த மாதிரி டைமென்ஷனில் பண்ணி 220 கிராமுக்குள்ள 217 கிராம் அக்யூரேட்டாக சொல்லணும்னா அந்த கிராமில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது எனக்கு கையில் எங்கேயாவது யூஸ் பண்ண கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிலிட்ரி கிரேடு மோட்டரோலா சைட்லேருந்து கொடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிராண்ட் சைட்லேருந்து கொடுத்தாலும் சரி, இது எல்லாமே கீழே போட்டால் அது எப்படி உடையும் அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிரும் எந்த ஃபோனாக இருந்தாலும். அது ஏன்னா அது முன்னாடி இருக்கிறது டிஸ்பிளேன்றது கண்ணாடி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸை போட்டுக்கோங்க, ஒரு ஹார்ட் கேஸை போட்டுக்கோங்க, சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் வந்து பர்சனலாகவே வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஃபோனை வந்து டெம்பர்லாம் போடாமல் யூஸ் பண்ணுவேன். வெறும் ஸ்க்ராட்ச் கார்டோடவே இருக்கட்டும், நான் கேஸே போட மாட்டேன், கீழே ஆனால் அடிக்கடிலாம் போடுவேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. நீங்கள் தான் உங்கள் பொறுப்பை வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து டிஸ்பிளே வைஸ்லாம் வந்து பார்த்தோன்னா 165 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே இருக்கும்போது AMOLED டிஸ்பிளே இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா IP வந்து பார்த்தோன்னா IP69K அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவங்க நார்மலாக கொடுக்குற அந்த ஐ கம்ஃபர்ட் மோடு, பெட் மோடு, அப்புறமா வந்து ஸ்க்ரீன் கலர் மோடு, இது எல்லாமே வந்து சூப்பராகவே நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உள்ளே இருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 8S Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8S Gen 3லேருந்து Gen 4 இது ஒரு சின்ன அப்கிரேடு. நெக்ஸ்ட் கேமரா வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேமராவில் பின்னாடி ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா சோனியோடைய லிட்டியா 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிட்டியா 600 சென்சார் தான் வந்து பார்த்தோம்னா Nord 5லையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரீநேம் பண்ணது தான் வந்து பார்த்தோம்னா IMX 906 அப்படின்னு சொல்லிட்டு அதை 15R வந்து யூஸ்
யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஆம்னிவிஷன் சென்சார், அது வந்து பார்த்தோன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் டெலிஃபோட்டோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா 15Rலேயே கொடுக்க வேண்டியது அதுலேயே டெலிஃபோட்டோ கொடுக்கல, இதில் எப்படி கொடுப்பாங்க, இதுலையும் கொடுக்கல. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா மேஜரான டவுன் கிரேட் போனஸ் இதுல இருந்து இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரால போன வாட்டி நாட் 5 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சூப்பராகவும் இருந்துச்சு. நிறைய யூசர்ஸ் வந்து சொன்னோன்னா ப்ரோ உண்மையிலே சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த ஃபோனு, ஏன்னா OnePlus 13R போகலாமா நாட் 5 போகலாமா அப்படின்ற இது கன்ஃபியூஷனில் இருந்தவங்க கூட எனக்கு செல்ஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நாட் 5 நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த செல்ஃபியில் 50 மெகா பிக்சலுக்கு பதிலாக 32 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது ஏது அப்படின்றது வந்து தெரியல. மேபி இதையும் அதே 50லேயே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். மேபி ஓகேப்பா நீ எல்லாமே அப்கிரேட் பண்ணிருக்க, இதையும் நீ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இதை டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் ரிசப்ஷன் இது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் NFC சப்போர்ட் வந்து இருக்கு. அப்புறமா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம அதை எதிர்பார்க்கறது ரொம்ப தவறான விஷயமாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து 40,000 ரூபா கிட்ட, அரௌண்ட் 40,000 ரூபாய் கிட்ட வந்து வருது. இந்த 40,000 ரூபாய்க்கு தாண்டா மேபி நம்ம அல்ட்ராசானிக் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதில் அல்ட்ராசானிக்லாம் இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய அப்டேட்ஸ், அவங்களுடைய ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்து கொடுக்க தான் போகிறாங்க. இப்போ இந்த பிரைசிங்க்கு அரௌண்ட் 35,000 ரூபா கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 36,000 ரூபாய்க்கு இந்த பிரைசிங்க்கு இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே இப்போ இருக்கிற மார்க்கெட் லெவலுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக வந்து தெரியுது. ஏன்னா இதே பிரைஸ் செக்மெண்ட்டில் ஐக்கூடைய நியூ 10 வந்து பார்த்தோம்னா 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஆனால் இப்போ 36,000 37,000 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி போக்கோடைய F7 அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்குது, அதை காணவே காணோம் அப்படின்ற மாதிரி தான் காணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது OnePlusோடைய நாட் 6 நல்ல ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு OnePlusோட நாட் 6 தான் வாங்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா இவங்களுடைய பிராண்ட்லேருந்தே OnePlusோடைய நாட் 5 வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல காம்படிஷனாக வந்து இருக்குது. ஏன்னா 8S Gen 3 8S Gen 4 அப்படின்ற போது டே டு டே யூசேஜில் ரெண்டுத்துக்குமே எந்த விதமான பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போதில் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போதில்லை. ஆனால் பெரிய டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா அந்த பேட்டரி, அந்த 9000 mAh இங்கே இருக்க போது இங்கே 6800 mAh 6800 mAh நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே 9000ன்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அப்படின்ற போது நாட் 5 நம்மளால வந்து பார்த்தோன்னா கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி அமேசானில் 32,500 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியுது. 8/256GB ரேட். அப்படி 32,000 ரூபாய்க்கு வந்து வாங்கும்போது நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருந்துற போது, அதே மாதிரி பேட்டரி லைஃபும் ஒரு நாள் 1.5 நாள் கண்டிப்பாக வந்துட போது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செல்ஃபி கேமராவும் நல்லா இருந்துடும். சேம் இதே கேமரா செட்டப் தான் ரியர்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற போது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு டிசைன் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து OnePlus சைட் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா OnePlusோடைய நாட் 5 போவீங்களா இல்லை நாட் 6 போவீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். டாடா பாய், பேசுகிறேன் நான் நந்து.